शेषाद्रिवंशकलेशो दजभूनरेन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणात्य सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। प्रह्लाद नारदपरायकरविन्दवीका व्यासाम्बरीषिशुकशौनिकभीष्मदाल्भ्यान्मे रुक्माङ्गदार्जुनवसिष्ठ विभीषणादीन्ने पुण्यानिमां परमभागवतां स्मरामि। भूतं सरश्च महदार्य अनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिभावान् तां हृदिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्भागवतम् 9வது ஸ்கந்தம் 24 அத்தியாயம் 12 அத்தியாயம் சூரிய வம்ச ராஜாக்கள் விவரணம். மற்றொரு 12 அத்தியாயம் சந்திரவம்சத்தின் ராஜாக்கள் விவரணம். சூரிய வம்சம், ராமவம்சம், சந்திரவம்சம், கிருஷ்ண வம்சம். வம்சாவளி சரித்தம் அப்படின்னு எல்லா புராணத்திலையும் வம்சாவளி சரித்திரத்தை சொல்றார். இப்ப யாரு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா திரிசங்கு ஹரிச்சந்திரன் கதை சொல்லிட்டு இருக்கார் சூரிய வம்சத்துல. இதுக்கு என்ன ஆரம்பம் அப்படின்னா தரசதஸ்யூன்னு ஒருத்தர், அவரே புருகுத்சன் இன்னொரு பேர் அவருக்கு. இது யாரா அப்படின்னா மாந்தாதா கே தரசதஸ்யூன்னு இன்னொரு பேர். இவர் என்ன பண்ணாருன்னா அவனுக்கு 3 பேர் பசங்கள். அதுக்கு மாந்தாத்தாக்கு பேர் தரசதஸ்யு. பசங்கள் புருகுத்சன், அம்பரீஷன், முச்சுக்குந்தன். அம்பரீஷன் கதையை சொல்லிட்டார், புருகுத்சன் கதையை சொல்லி போகிறார். இந்த புருகுத்சனையே என்ன பண்ணார் அப்படின்னா அந்த தாத்தாவே டெத் வாங்கின்றது. சரி, அவருக்கு புருகுத்சனுடைய பிள்ளை ரசரஸ்ய பிள்ளை அனரண்யன், அனரண்ய பிள்ளை ஹரீஸ்வன், அவனுடைய குமாரன் அருணன், அவனுடைய பிள்ளை திருபந்தன், அவனுடைய பிள்ளை சத்தியவிரதன், அவனே திரிசங்கு. அவனு கதை எனக்கு இன்னைக்கு. அவனுடைய பிள்ளை ஹரிச்சந்திரன், அவனுடைய பிள்ளை ரோஹித்தன், அவனுடைய பிள்ளை ஹரீத்தன், அவனுடைய பிள்ளை டம்பா, அவனுடைய பிள்ளை சுதேவன். இப்படி வம்சம் போறது. அந்த கதையிலே பிரதானமான ஹரிச்சந்திர கதையை இன்றைய தினம் அனுபவிப்போம். ஸ்ரீ சுகவாச்சா சூரிய வம்சத்துக்குள்ளே இந்த விற்த்தாந்தம். ஸ்ரீ சுகவாச்சா மாந்தாது புத்திர பிரவரோ யோ அம்பரீஷ பிரகீர்த்திதா. சரி, மாந்தாத்தினுடைய அம்பரீஷனை பற்றி போன அத்தியாயத்தில் சொன்னோம். பிதாமகேன பிரவருத்தோ யவனாஸ்வஸ்ச தத்சுதகா. அவனுடைய பிள்ளை யவனாஸ்வன். ஆதிபுத்திரஸ்ய புத்திரோ பூத் மாந்தாத்துர் பிரவராயுமே. அவனுடைய குமாரன் ஆதிதன். நர்மதா பிராத்திருவிரதத்தா புருகுத்சாய யோரகைஹி. அந்த புருகுத்சனுக்கு நர்மதான்னு ஒரு பெண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணான். தயா ரசாதலம் நீதோ புஜகேந்திர பிரயுக்தயா. அவனே ரசாதல லோகத்துக்கு கூட்டிண்டு போயிட்டார். அது நாகலோகம். கந்தர்வான் அவதி தத்ரா வத்தியான் வை விஷ்ணு சக்தி திருத்து. சரி, கந்தர்வர்களாகியா அவளுக்கெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிடான். வத்தியன்னு எல்லாரையும் இந்த சர்ப்பங்களுக்கு யார் யார் சத்துருக்கள் இருக்காளோ கொண்டு வந்துடும். நாகால் லப்தவர சர்ப்பாது அபயம் ஸ்மரதாமிதம். சர்ப்பத்தை காப்பாத்திரம் என்று அபயம் கொடுத்திருந்தது இவருக்கு ஞாபகம் வந்தது. ரசத்தஸ்ய புருகுத்சோ யோ அனரண்யஸ்ய தேஹ கிருத்து. ரசத்தஸ்யு மாந்தாதா, அவனே மாந்தாதா. புள்ளை புருகுத்சன் அனரண்யன். ஹரியஸ்வஸ்தத் சுதஸ்தஸ்மாத்
அருணோத் திரிபந்தனா ஹரீஸ்வன் அருணன் தஸ்ய சத்யவிரத புத்திரா திரிசங்குருதி விஷ்ணுதகா. அவனுக்கு சத்யவிரதன் ஒரு பிள்ளை. அவனுக்கு திரிசங்குன்னு பேர் வந்தது. பிராப்த சாண்டாரதான் சாபாது குரு குயிக தேஜஸா. அவனுக்கு குரு சாபத்தாலே சாண்டால ரூபம் வந்துட்டு இருக்கிறது. ஆனா அந்த கௌசிகரனை காப்பாத்துறார். மேல போறான், மத்தியத்தில் நெல்லுன்னு சொல்றார். அங்கேயே ஒரு திரிசங்கு ஸ்வர்க்கம் கிரியேட் ஆகுது. இது ராமாயணத்தில் வருது கதை. டீட்டெயிலா சசிதி ரோகத ஸ்வர்க்கம் அத்தியாபிதிவி திருஷ்யத்தை. அவன் சரீரத்தோட ஸ்வர்க்கத்துக்கு போகணும் தபஸ் பண்ணான். பாதியில் தருத்துதா. சரி, அவரே ஒரு செபரேட் ஸ்வர்க்கத்தையே உண்டு பண்ணார். பாத்தித்தோ அவாக்ஷரா தேவைஹி. அவன் மேலுக்கு போறதும் கீழே மேல இருந்து தள்ளினான். சரி, தலை கீழே வச்சுட்டு கீழே விழுந்தான். அத்தனை பேர் நிறுத்தினார். பாத்தோ அவாக்ஷரா தேவைஹி தேனைவ ஸ்தம்பித்தோ பலாத். இவரு அவருடைய தபசக்தியாலே அந்த மத்தியத்திலே ஆகாஷ மத்தியிலே நிறுத்துட்டார். ஹரிசங்கோ ஹரிச்சந்திரோ விஸ்வாமித்திர வசிஷ்டயோ எந்நிமித்தமு பூத்யுத்தம் பக்ஷனோர் பகுவாதிஷிக்கம். சரி, அவள்ல விஸ்வாமித்திற்கும் வசிஷ்டருக்கும் இந்த கலாட்டையில ஒரு தர்ம யுத்தம் உண்டாய் பத்தாளுக்கத்தை செபிச்சுட்டு விடுற. பக்ஷனோ பகுவாதிஷிகம். நீ நீர்க்கோழி ஆயிடும் சொல்ற. அவன் என்ன மறு சாபம் கொடுக்கிறான். யோ சோ அனபத்தியோ அனபத்தியோ விஷண்ணாத்மா நாரதஸ்யோபதேசதகா வருணம் சரணம் பாத்தா புத்துருமே ஜாயதாம் பிரபு. அந்த திரிசங்குடி பிள்ளை ஹரிச்சந்திரன். அவன் ரோஹிதன் பிள்ளை பிறக்கும். அவனுக்கு பசங்கள் இருக்கிற தபஸ் பண்றான் வருண மகாராஜா. இன்னும் தபஸ் பண்ணி ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவனுக்கு என்ன சொல்றான், அந்த பிள்ளைய உனக்கே பலி கொடுத்துறேன் அப்படின்றான். இன்னும் ஒரு மாதிரி கேட்கறதுக்கே கோரமா இருக்குது. ஆனா வருணம் சரணம் யாத்தா புத்திரோமே ஜாயதாம் பிரபு. சரி, எதி வீரோ மகாராஜா தேனைவ த்வாம் விஜய் இதி ததேர் விரணேனாஸ்யா புத்திரோ ஜாதஸ்து ரோஹிதகா. எனக்கே கொடுத்துடணும் அப்படின்னு அவன் சொல்றதும் சரிஸ்வம் அப்படியே பண்றேன்னு வருணன் வரத்தாலே ஒரு குழந்தை பிறக்கிறது. ஜாதசுதோ ஞானேனாங்க மாம் விஜஸ்வேது சோப்ரவீத். ரோஹிதன் அவனுக்கு பேரிச்சா. யதா பசுர்நிர்தேச சாரதம் மேத்யோ பவேதித்தி. அவன் எனக்கு பலி கொடுத்து விடணும்ன்றான். யாரு? வருண மகாராஜா. நிர்தேசே ஆகத்யா யஜஸ்வேத்யாக சோப்ரவீத் தந்தா பசோர் யஜ்யா அதமேத்யோ பவேதித்தி. குழந்தைய பலி கொடுக்கிறேன், எனக்கு ஏன் கூட்டிட்டு வரலன்னு கேட்கிறான் வருணன். கொஞ்சம் பல் வளர்த்தும் சுவாமி, பல் வளர்த்துக்கு முன்னே எப்படி குழந்தை கொடுக்கிறது அப்படி என்றான். ஜாதா தந்தா யஜஸ்வேதி சப்பத்யாகார சோப்ரவீத் யதா பதன்த்யஸ்ய தந்தா அதமேத்யோ பவேதித்தி. இவனுக்கு பல் வளர்ந்தாச்சு, எங்கே வரலையே அப்படின்னா பல்லு விழிட்டும் சுவாமி, பல்லு விழுந்து உடனே அது கூட்டின்னு வந்துடுறேன்னா. பசோர் நிபிரதாரந்தா யஜஸ்வேத்யாக சோப்ரவீத் யதா பசோ பதர்தந்தா ஜெயந்தீர் வசிஷி. சுவாமி இன்னொரு தரம் பல் மலிக்கிட்டம், அப்போ கூட்டிட்டு வரேன். பல்லு மலிச்சாக்கா பல்லு விழுட்டான். பல் விழுது இன்னொரு தரம் மலிக்கிறதே இல்லை பசங்களுக்கு. சரி, அது விழுந்தாலும் வரேன் அப்படின்னா. ஜாதாஜஸ்வேதி தத் பிரத்யாகார சோப்ரவீத் சாமிநாயகோதாராஜன்மே ராஜின்னுபசிஷி இது புத்திரனராக ஏன்னா நேகி எந்த இது ஒன்னுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டு அந்த வருடம் இந்த கூட்டிண்டு போறத டிலே பண்ணிட்டு இருந்தது. யாரு? ரோஹிதனை.
காலம் யார் ஹரிச்சந்திரன் காலம் வஞ்சேதாத்தம் சமுக்தோ தெய்வஸ்தமைக்ஷதா விஜ்ஞாய திருக்கிரமச்சிகீர்ஷித்தம். பையன் பெருமனாயிட்டான், அவனுக்கு இந்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஓஹோ, என்ன விரலனுக்கு பலி கொடுத்து விடுறா அப்படின்னு. பிராணப்ரேப்சுகு தனுஷ்பாணி அரண்யம் பிரதிபத்தியதா. பிராணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தனுஷை பிடிச்சுட்டு காட்டுக்கு போயிட்டான். பிதரம் விலனக்கிரஸ்தம் ஸ்ருத்வா தாத மகோதரம் ரோஹிதோ கிராமமே யாயா தமிந்திரம் பிரத்யஷேதா. அவனுக்கு மகோதரம் ஏதோ ஒரு ரோகம் வந்துருது. ரோஹிதோ கிராமமே யாயா தமிந்திரம் பிரத்யஷேதா. சரி. பூமேः पर्यटनं पुण्यं तीर्थक्षेत्रनिषेवणैः ரோஹிதாயாதிசக்தியா சோக்கியரண்யே அவசத் சமாம். நீ தீர்த்தக்ஷேத்திற்கு பரியாட்டனம் பண்ணிண்டோ எல்லா தீர்த்தத்திலும் ஸ்நானம் பண்ணி வந்ததுன்னாக்கா உனக்கு விமோசனம் கிடைக்கிறது அப்படின்னு அனுப்பிச்சுட்டான் ரோஹிதனை. காட்டில் இருந்தானே. ஏவன் தித்தியே திருத்தீயே சதுர்த்தே பஞ்சமே தான். இவங்க என்ன பண்ணான்? அதே ஒரு பெரிய காரியம் சொல்றான். 2 தரம் ஆச்சு, 3 தரம் ஆச்சு, 4 தரம், 5 தரமும் தீர்த்தஸ்தானம் போறேன்னு சுத்தின்னு வந்துடான் பிரபஞ்சத்துல. எந்த தீர்த்தம் எல்லாம் அபியேத்தியாபியேத்திரோ விப்ரோ பூத்தாகா. சரி, இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்துரு. விப்ரோ பூத்வா அப்பேரை விட்டு ஜலிக்கிற விப்ரனாயிட்டான், வெத்திரியனாயிருந்தான். எஷ்டம் சம்பத்தரம் தத்ரா தெரித்தா ரோஹிதப்புரீம். சரி, திரும்பி 6வது ரவுண்டு சுத்தின் இருக்குச்சே. உபபிரஜன் அஜீகத்தாது அக்ரீடான் மத்தியமம் சுத்தம். அங்குரு சுனிஷேபன் மத்தியம புத்தர் இருந்தான் ராசாமி. அவனை பிடிச்சிட்டு வந்தான். யாருக்கு? இந்த வருடனுக்கு கொடுக்கிறதுக்கு. சுனிஷேபம், அவன் பேரு சுனிஷேபம். மத்திய பையன். பெரிய பையன் தகப்பனாருக்கு வேண்டுமானவன், கடைசி பையன் தாயாருக்கு உண்டு. மத்தியத்து பையனுக்கு பரவாயில்ல, அமைச்சு விடலாம் இருக்கு. வதைக்கு அப்படின்னு இதுக்கு பலி கொடுக்கறதுக்கு. சுனிஷேபம் பசும் பித்திரே பிரதாயி சுதண்டதா தரப்புருஷமேதேனா ஹரிச்சந்திரோ மகாயிஷாகா முக்தோதரோ அயஜத்தேவான்னை வருணாதீன் மகா. சரி, அதே இவர் விஸ்வாமித்திரர் காப்பாற்றுறார். அவனுக்கு என்ன பண்ணான்? ஹரிச்சந்திரன் வருணனை ஆவாகனம் பண்ணி இவனை அவனுக்கு பலி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். விஸ்வாமித்ரோ அபவத் தஸ்மின் கோதாட்சாத்வரி ஆத்மவான். அங்கே பெருபெரிய ரிஷிகள் விஸ்வாமித்திரனே அத்வரியோ. அப்புறம் ஜமதக்னிர பூத்பிரம்மா, ஜமதக்னி மகர்ஷி பிரம்மாவானா. வசிஷ்டோ அயாஸ்ய சாகரகா, அவர் சாமவேதத்தை சொல்லுவதனானார். தஸ்மை துஷ்டோ ததாதிந்திரகா, அவர் சந்தோஷப்பட்டு இந்திரன் என்ன பண்ணான்னா சாதகும்பமயம் ரத்தம். அவனுக்கு சாதகும்பம் கோல்டன் சேரியட் கொடுக்குறார். யாருக்கு? ரோஹிதாஸ்வரம். சுனிஷேபஸ்ய மகாத்மியம் உபரிஷ்டாத் பிரதக்ஷதே சத்யசாராம் திருக்கிம் திருஷ்டுவா சபாரியஸ்ய பூபதேகே. இப்போ சுனிஷேபன் கதை சொல்றேன் கேளுங்கோ. விஸ்வாமித்ரோ பிரஷம் பிரீத்தோ ததா அமிர்தாங்கத்தின். அவன் என்ன பண்ணா? ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுக்குறேன், அவன் பலி எடுக்கிச்சு போய் பாரு. அந்த ஸ்லோகத்தை சொன்னா அவனுக்கு விடுதலை ஆகிட்டுறது அப்படின்னா அவன் கத்தி எடுத்த பூவா எடுத்தது. இது ராமாயணத்தில் இந்த கதை. வனப்பிருதிவியாம் தாமத்பிஹி தேஜசா ஆப்போ நிலேன தத்து கே வாயும் தாரயம் ஸ்தச்சா பூதாதோ தம் மகாத்மனி. சரி, அவனை பலி கொடுக்கறதுக்கு போனப்போ அது பூவாயிடுது, வெளியே கத்தியானது. தஸ்மின் ஞான கலாம் தியாத்வா தயா ஜானம் எதிர்த்தகன்னே நித்வாத்தாம் ஸ்வேன பாவேனா நிர்யாண சுகசம்பிதா. இந்த மாதிரி அந்த கஷ்டத்தை போக்கெடுத்து கொண்டு இவர் அப்படியே தியானம் பண்ணி நிர்வாணத்துல மேல போயிட்டார். ஹரிச்சந்திரன் அதிர்தேஷ்யா அப்பிரதக்கேனா தஸ்தௌ வித்தஸ்த பந்தனகா. பந்தனத்தால் விடுவிக்கப்பட்டு
ஆத்மாவுக்கு பந்தனம் ஏகம் அப்பிரதக்கேனா ஒரு தர்க்கமும் இல்லாத மேல போயிட்டார் அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ளே சேர்த்து விட்டார். எந்த மாதிரி? யோகத்தாலே. எந்த மாதிரி 18 அத்தியாயமும் 18 யோகமும் பகவத்கீதையிலே அந்த மாதிரி யோகம் அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மா சேர்க்கிறது. அது சேர்த்து ஹரிச்சந்திரன் வேலை போனான். இது அத்தியாயம். வஸ்துங்கிருதமாரம்பம் யதிஷேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருவரம் பராம்.